ஏன்பா சூர்யா 17 வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த ரெக்கார்டை இப்படி சுக்குநூறா போட்டு உடைச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு நடந்த செகண்ட் T20 இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியா மெல்போர்ன்ல நடந்தது. மெல்போர்ன்ல 17 வருஷமா நம்ம ஆஸ்திரேலியன் டூர் போனோம்னா நம்ம அங்கே வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 17 வருஷத்துக்கு அப்புறம் பீட்டன் ஆயிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டாஸை வின் பண்ணா ஆஸ்திரேலியா கேப்டன் மிட்டில் மார்ஸ் நாங்க பவுலிங் சூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா டாஸுக்கு நமக்கு ராசியே இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண சுப்பன் கில்லும் அதாவது அபிஷேக் சர்மாவும் ரெண்டு பேரும் நல்லா அடிப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே சுப்பன் கில் செமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. அவரோட சேர்ந்து அபிஷேக் சர்மாவும் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா தான் அவுட் ஆவார்னு பார்த்தா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம சுப்பன் கில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரி இங்க சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அது என்ன சம்பவம்னா, ஹாசில்வுட் யாரு சாமி நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அதாவது அவர் ரீசெண்டா இந்த T20யோட நான் கிளம்ப போறேன், நான் ஆசஸ்க்கு நான் ஃபுல் பயிற்சியில ஈடுபட போறேன் அப்படிங்கிற லாஸ்ட் T20 கொடுத்துட்டு போறேன் என்னோட கண்ட்ரிக்காக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அந்த ஆசஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே சம்பவத்தின் உச்சமா ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்காரு. சுப்பன்கள் டாப் ஆடுற பேட்ஸ்மேன் இந்தியாவோட முதுகெலும்ப அப்படியே உடச்சு விட்டு போயிட்டாப்ல. ஒரு சம்பவம். சுப்பன்கில் 10 பாலுக்கு 5 ரன்னு, ஹாசில்வுட் வீச மிட்டில் மார்ஸ் கேட்ச் எடுக்க. அதே மாதிரி சஞ்சு சாசன் எதுக்கு திடீர்னு ஒன்றொன்னு இறக்கி விட்டாங்க, திலக்கர்மாவே இறக்கி விட்டுருக்கலாம். அவரு எல்லி சிவிஸ்னா அவன் ஒரு கேட்டு. அதுக்கப்புறம் சூரியகுமார் கேப்டன் வேற சொல்லிக்கிறாப்பா, எதுக்குதான் இவரு ஆசியா கப்ல ரீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இல்ல, அதாவது ஆஸ்திரேலியாவோட பர்ஃபார்மன்ஸ்னா ஆஸ்திரேலியாவோட சுத்தமா பர்ஃபார்மன்ஸ், கேப்டன்சி பிரஷர் சூரியகுமார் யாதவுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட வீச இங்கிலீஷ் கேட்ச் பிடிக்க, அது திலக்கர்மா எப்படியாவது ஃபைனலி ஹோப்னா திலக்கர்மா ஃபைனல்ல ஆசியா கப்ல பாகிஸ்தான் ஓட விட்ட மாதிரி இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஓட விடுவார்னு எதிர்பார்த்த இந்த நிலையில திலக்கர்மாவையும் போட்டு பொழந்துட்டாரு ஹாசில்வுட். செகண்ட் பாலே ஆஸ்திரேலியா மண்ணில் 2வது பாலே தூக்கடிக்க முயற்சி பண்ணதுனால அவனும் டக் அவுட்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும்போது டாப் ஆர்டர் ஃபுல்லா கைக்குள்ள போட்டு போயிட்டாரு நம்ம ஹாசில்வுட். ஹாசில்வுட் பிக்கஸ்ட் சல்யூட்டியா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கடைசி என்னன்னா ஆசியா ஆசி ஓய் 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 அப்படிங்கிற மாதிரிதான் பாட்டு பாடுற மாதிரி நிலைமை ஆயிருச்சு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணா T20 வேர்ல்டு கப் கனவுகளை மறந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். சூர்யா என்ன ஒரு பவுலிங் ஹாசில்வுட் அப்படிங்கிற மாதிரிதான் அப்படின்னு போனாரு. இந்த மாதிரி ஆடுனா எப்படி ஆஸ்திரேலியா மண்ணில் போய் T20 சீரியஸை வின் பண்றது? ஆல்ரெடி ஒரு T20 மலையாள போயிருச்சு, செகண்ட் T20 இந்தியா இப்படி ஆடினா எப்படி? அங்க ஒருத்தன் தனி மனிதனா நின்றுக்கிறான் அபிஷேக் சர்மா. அதாவது ஒரு பக்கம் விக்கெட்டு மேல விக்கெட்டு விழுந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த டைம்ல நம்ம அபிஷேக் சர்மா அடே யாராவது ஒருத்தராவது நில்லுங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் நின்றுட்டு இருந்தாப்ல. ஆனா ஹாசில்வுட் கிரேட் சல்யூட்டியா, என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹாசில்வுட். அதாவது ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் 3 ஃபார்மேட்லயும் ஹாசில்வுட் வேற மாதிரி சம்பவம் பண்றாரு. அதாவது T20 டெஸ்ட் ஆகட்டும் ODI ஆகட்டும் 3 ஃபார்மேட்லயும் நம்ம ஹாசில்வுட் சம்பவகாரன் அப்படிங்கிற பேரை சூட்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். அவரோட வேலைய வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தனி ஒரு மனிதனா நின்று போராடி கொண்டுட்டு இருந்த அபிஷேக் சர்மா யார் அவுட் ஆனா என்னப்பா, ஹீரோ இங்க நான் தாப்பா, MCGயாவது யாராவது எந்த கிரவுண்டாவது எங்க போனாலும் நான் சம்பவம் பண்ணுவேன். அதாவது ஹர்ஷித் ராணா ஒரு டெய்லண்டர்ல உள்ள இறக்கி விட்டு ஹர்ஷித் ராணாவும் ஆல்ரவுண்டர் ஆக்கல அப்படின்னு கம்பீர் நினைச்சப்போ, ஹர்ஷித் ராணா நீ நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்து, நான் சம்பவம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹர்ஷித் ராணா ஒரு டெய்லண்டரை வச்சு அட்வைஸ் பண்ணி சம்பவம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் அபிஷேக் சர்மாவும் சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னதான் சம்பவம் பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்த ஸ்கோர் போர்டு கிரியேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா தனி ஒரு மனிதனா ஆஸ்திரேலியா மண்ணில் அது மெல்போர்ன் மாதிரி பெரிய கிரவுண்ட்ல 50 அடிச்ச அபிஷேக் சர்மா
பிக் சல்யூட்டியா 68 ரன்களை அடிச்சு போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புறா ஆசி பவுலரை. ஒரு கட்டத்துல அண்டர் பிரஷர் ஆகும், அந்த அண்டர் பிரஷரை நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. என்னால நிதானமாவும் ஆட முடியும், என்னால அதிரடியாவும் ஆட முடியும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த ஒரு 50. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா பொறுமை இழந்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி 28 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருந்தாரு. அவரு சம்பவம் பண்ணி விட்டு போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஒரு 6 அடிச்சாப்புல. அதுக்கப்புறம் 6 அடிச்ச கையோட அவரையும் தூக்கிட்டாரு. அதாவது ஹார்திக் பாண்டியா இல்ல, சடேஜா இல்ல ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல. அக்ஷர் பட்டேல், சிவம் துபே அவுட் ஆகி வெளியே திரும்பும்போது ஹர்ஷித் ராணா மாதிரி ஒரு டெய்லண்டர் வந்து ஆசிக்கு பயத்தை காமிக்கும் போது வேற லெவலு. சரி, இவங்களை எப்படியாவது விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்ப ஆசிஸ் டீம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கூட்டமா சேர்ந்து கதையை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது. ஒரு டிங்ஸ் பிரேக்ல ஒரு குரூப்பா சேர்ந்து இவங்களை எப்படியாவது ஆல் அவுட் பண்ணணும், மெயினா ஹர்ஷித் ராணாவெல்லாம் வந்து அடிக்க விடக்கூடாது அப்படிங்கிற போது ஒரு டிசைட் பண்ணி மிட்டில் மார்க் சொல்லியிருப்பாரு. என்னன்னா இவனெல்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், நாதன் எல்லிஸ் கொடுங்க, அவர் எப்படியோ 2 விக்கெட் போட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரிதான் 18வது ஒரு தலைவன் நாதன் எல்லிஸ் 2 விக்கெட்டை போட்டு 3.4 ஓவருக்கு 22 ரன்ல கொடுத்து மேட்சை முடிச்சு விட்டாப்ல. 125 ரன்னு இந்தியா ஆல் அவுட்டு. அது ஓவர்ஸ் வந்து 18.4 பாலுக்கே ஆல் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆஸ்திரேலியா 126 ரன் அடிச்சா நம்ம ஈஸியா வின் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா செகண்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்பா மெட்டில் மார்ஸ் ஹெட்டுக்கே இந்த ஸ்கோர் 10மா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க 6 ஓவருக்கே 100 ரன் அடிச்சு போடுவாங்க, எப்படா வின் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது மிட்டில் மார்ஸ் ஒரு 4 கூட அடிக்கல, 9 ரன்னு தான், 9 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிறதுக்குள்ளேயே அங்க பாருங்க ஹெட் பாத்தீங்களா 13 பாலுக்கு 27 ரன்ல நிக்கிறாப்ல. 99 பாலுக்கு 85 ரன், அதாவது ஸ்கோர் போர்ட் பிரஷரை குறைச்சிட்டாப்ல. அப்ப என்னன்னா இவங்களே அடிச்சு முடிச்சுவாங்கன்னு நினைச்சப்போ மிட்டில் மார்ஸ் ஒரு 6 அடிச்ச கையோட நம்ம வாரன் சக்கரவர்த்தி ஸ்பின்னை கொண்டு வந்து எப்படியாவது இந்த கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சூர்யாவுக்கு தக்க சன்மானம் கொடுக்கற மாதிரி ஒரே ஓவர்ல 2 விக்கெட். எப்படி ஒரே ஓவர்ல 2 விக்கெட். அதாவது இந்தியா எப்பப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அக்ஷர் பட்டேலை கொண்டு வருவாங்களா பேட்டிங்ல, அதே மாதிரி பவுலிங்க்கு வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி வீசா, திலக் வர்மா கேட்ச பிடிக்க, வருண் சக்கரவர்த்தி வீசா, திலக் வர்மா கேட்ச பிடிக்க அப்படிங்கிற மாதிரி 2 பவுலிங் 2 விக்கெட் மாதிரி பிடிச்சாங்க. என்னதான் திலக் வர்மா ஃபீல்டிங் பண்ணாலும் வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போட்டாலும் 2 விக்கெட் எடுத்தாலும் மேட்ச் ஆசிஸ் பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருந்தது அந்த மெல்போர்ன் ஸ்டேடியத்துல. ஸோ ஃபைனலி என்னாச்சுன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட் 6 விக்கெட் போனாலுமா ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பை 4 விக்கெட்ஸ். அதுதான் இங்க நடந்தது. 13.2 ஓவர்ல 126 ரன் அடிச்சு 6 விக்கெட் இழந்த ஆஸ்திரேலியா 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இப்ப ஆஸ்திரேலியா தான் இந்த சீரீஸ் 5 T20 சீரீஸ்ல ஆஸ்திரேலியா 1-0 என்று முன்னிலையில இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மலையாள ரத்தானாலும் பெருத்துல, செகண்ட் மேட்ச் மெல்போர்ன்ல ஆஸ்திரேலியா தான் யாருங்கிறது காமிச்சிருக்காங்க. இந்தியானால காமிக்க முடியல. தேர்ட் T20 என்ன நடக்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த செகண்ட் T20 பொறுத்த மட்டும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் காமிச்சது யாருன்னா அது உங்களுக்கே தெரியும். அது யாருன்னா நம்ம ஜோஸ் ஹேசில்வுட். போட்டாம் பாருங்க பவுலிங்க, அதுதாங்க பவுலிங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அதாவது மிட்டில் மார்ஸ் T20 கேப்டனா இருக்க ரொம்ப காலமா அவர் காப்பாற்றக்கூடும் வகையில எப்பவுமே ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் பவுலரா, டப்பஸ்ட் பவுலரா, இவர் ஓவர் போட்டா தள்ளி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திய டீம்ல ஜெயஸ்பீட் பும்ரா இருக்காங்களே, அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியாக்கு ஜோஸ் ஹேசில்வுட். அங்க பாருங்க ஸ்கோர் போர்டை 4 ஓவர் வீசி 3 விக்கெட் எடுத்து 13 ரன்னை கன்சிடர் பண்ணி 15 டாட் பால். அதாவது பவர் பிளேல 3 ஓவர் வீசி 3 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட 15 டாட் பாலை போட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு இந்தியன் டீமை. இதுதான் அவருக்கு லாஸ்ட் T20. அதுக்கப்புறமா ஆசஸ் டெஸ்ட்டுக்கு போயிடுவாரு.
ஆஸ்திரேலியா வாஸ் இங்கிலாந்து. ஸோ அதனால கடைசியாக மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மெயினா அந்த ஜேஸ் காசிலோட பர்ஃபார்மன்ஸை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.